இன்றைக்கி நான் ட்ராக் சேலஞ்சு சைக்கிள் மாடலில் ஒரு 3 விதமான வண்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கிடையாது, பெடல் வந்து கிடையாது. அதுதான் ட்விஸ்ட்டே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டே வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண ட்ராக் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் சகதி ட்ராக் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது சகதி பாதை வந்து கிட்டத்தட்ட 10 அடிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளேருந்து வெளியே வரதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிஸ்க்காக வந்துருக்க போகுது. அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் சின்னதாக பேரில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீடு பிரேக்கர் மேலே ஏறி அப்படியே அந்த எண்டில் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட். ஏன்னா இந்த டைம் ட்ராப்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பட் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் தான் பயங்கர ஃபன்னாக வந்து இருக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வரைக்கும் வந்து ரோப் வந்து கட்டி எடுத்துருக்கிறோம். இந்த ரோப் அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ரோப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓட்ட போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா எப்படி இந்த ரோப்பை யூஸ் பண்ணி ஓட்ட போகிறோம்னு? தெரில. அப்படி இந்த ரோப்பை பிடிவேன் அப்படியே ரோப் லைட் ஆயில் அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோவாக ரோப்பை இழுத்தாலே போதும், நமக்கு வண்டி வந்து இப்போ அப்படியே மூவ் ஆரம்பிச்சிடும். ரோப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ராப்பையும் வந்து தாண்ட போகிறாங்க. அப்படி தாண்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சேலஞ்சோட வின்னர். பட் இங்கே வந்து ஒரு 3 வண்டி வந்து இருக்குது. இந்த 3 வண்டி எப்படி ப்ளே பண்ண போகிறோம், அதாவது ஒரு 3 ரவுண்டு வந்து ப்ளே பண்ண போகிறோம். அந்த 3 ரவுண்டில் யார் அதிகமாக வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சோட வின்னருங்க. எவ்வளவு ஓகே, ஆரம்பிச்சிருமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சைக்கிளை தான் யூஸ் பண்ண போகிறோம். யாரை ஃபஸ்ட் ஓட்ட போகிறது? சதீஷ் சைக்கிள் மூத்தாளா? உட்காருங்க சதீஷ். அதே போல் நம்ம ரோப்பை வந்து இழுக்கும் போது கையை வந்து அழுத்தும். அதனால் வந்து நம்ம வந்து க்ளோஸ் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் அழுத்தத்தை குறைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. அண்ட் நம்ம 2 கையை வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பை வந்து பிடிக்க யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் எப்படி ஹேண்டில் பாரை பிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து காலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுட்டோம். சதீஷ் அப்படியே காலில் கண்ட்ரோல் பண்ணிக்க. ரெடியா? இழுத்து நம்பிக்கை இருக்கா? ஓகே, ஸ்டார்ட்டு. வாடா. என்னடா இதெல்லாம் நம்ம இன்ஜின் பவர் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ திறமையாக இருந்தால் இழுத்துக்கலாம், அவ்வளோதான். திறமையாக பண்ணுறாப்புலையா? ரோப்பை போட்டு வீலில் சிக்கிற போகிறான்டாண்ணா. போகுது ஃப்ரண்ட் வீல் போயிடுச்சு, பட் பேக் வீல் உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திறமைடா அவ்வளோதான்டா. இழுக்கிறான்டா. நான் கூட போகாதுன்னு நினச்சேன்டா. அப்போ ரோப்பை சுற்றி கொண்டு போய் தான்டா கையிலேயே. எப்படா இருக்குது? ஈஸியாக இருக்கா? எப்படா இருக்குது? ஈஸியாக இருக்கா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சுங்க. சகதி ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்குங்களா? அவன் சகதிகளை கயிறை போட்டு இழுத்து தள்ளிட்டான். அவ்வளோதான்டா, போடுறான், வெளில வந்துட்டான்டா. அவ்வளோதானே சதீஷ், ஒரு ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ட்ராக்கில் ஏறுறது தான் கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா சின்ன சைஸில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் ஏறி அப்படி இறங்குறதுக்கு வந்து கரெக்டான நீ பொசிஷனில் விட்டால் மட்டும்தான் ஏறி இறங்கும். இல்லாட்டினா அவ்வளோதான் சதீஷ். சகதி கூட ஈஸியாக வந்துடலாம். திறமைசாலியாக இருக்கிறானே. அப்பா வேணாவன் அப்பா வெறித்தனம் பண்ணுறான்டா. ரோப்பை சிக்கிட்டான்டா வீலுக்குள்ள. எல்லாத்துலேயும் பயங்கரம் பண்ணுறாங்க. அவ்வளோதான்டா சதீஷ், கை குடுறான். அருமைடா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டான். ஓகே, அடுத்தது அஜய் வந்து ட்ரைவ் பண்ண போகிறான். ஆனால் நம்ம சதீஷ் ட்ரைவ் பண்ணது வந்து சின்னதாக ஒரு ஆச்சரியம் என்னென்னா, லாஸ்ட்டாக அந்த பேரில் வச்சுருந்தோம்ல, அந்த பேரில் அடியை வந்து பார்த்தா 2 அடி அகலம் தான், நம்ம வீலுமே 2 அடி அகலம் தான். அதில் கரெக்டாக எப்படி ஏற்றினா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட ரிஸ்க்காக எப்படி அங்கிட்டு உலட்டும் அப்படின்னு நினச்சேன். எப்பட்றா ஆள் திறமைசாலிங்க. அஜய் நீ என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, கிளம்பு போ பார்ப்போம். வீலிங்கா? இதுக்குள்ள எப்படா வீலிங் போடுற? அஜய் சகத்துக்குள்ளே வீலிங் போடுவோம் போலடா. ஓடு, அவ்வளோதான். கவுந்துச்சுன்னா சகதிக்குள்ள விழுந்துருவாடி. இதை சகதி இருக்கு, அதை ஒன்று போயிட்டு வேறு எல்லாம் அவளோட பவர் தாப்பா. இல்லை நமக்கு வந்து இன்ஜினை வச்சா கூட நீ எப்படி ப்ளே பண்ணுற அப்படி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்தால் இழுத்துடலாம், அவ்வளோதான். அஜய் இங்கே பாரு, சதீஷ் வந்து இதில் ஈஸி ஏறிட்டான். ஃபஸ்ட்டு வீல ஏற்ற மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, இது என்ன விவேக் காமெடி மல்ல இருக்குது. நைட்டு பிள்ளைங்க தான் இந்த கடமை தான். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இப்படி பண்ணுறேன். சரசரன்னு வந்துட்டாங்க ரொம்ப. இந்த அடி அதான் சொல்கிறல, இந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த ட்ராப்லாம் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கிறோம். பட் இதை ட்ரைவ் பண்ணுற மெத்தட் தான் கொஞ்சம் ஃபன்னாக வந்து ரெடி பண்ணோம். ஓகே, இதில் யார் அதிகமாக வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட மேட்சோட ஃபைனல் வின்னரு.
அடுத்ததான் வந்து பிரவீன் டிரைவ் பண்ண போகிறாங்க. பிரவீனே அவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க, தோத்துருவாங்க. நீ போகும்போது நல்லா வாழ்த்துறாங்கடா. அப்போ நீ எந்த அளவுக்கு திறமையை காட்டுறேன்னு உன் கையில் தான் இருக்குது. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணு. சாதிக்கு தலைமை வெள்ளை சட்டை வேறு போட்டுக்கு வந்துருக்குறாப்புல. விழுந்தானா காலி, அவ்வளோதான்டா. அவன் அதுக்கு மேலே திறமை பண்ணுறான். ரோப்பை போடுறா, கையில் சுற்றிட்டான்டா. ரோப்பை கீழே கூட போடாமல் போடுறா, அவ்வளோதான்டா. இதுக்கு தெரிஞ்சு டைமிங் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ டைமிங்கில் வந்து இந்த ட்ராக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக போயிட்டு இருக்கிறேன். இல்லை அவ்வளோதான்டா பிரவீன், விழுவ போகிறான். அவ்வளோதான்டா பிரவீன். அப்பா திறமையை காட்டுறாங்க எல்லாருமே. அவ்வளோதான்டா, கண்ணில் ஒரு ஆங்காரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். யாரு இல்லை தண்ணி எல்லாம் ஓகே தான். இதுக்கு இப்போ எத்தனை தாட்டி ஜெயிச்சாலும் சரி, நீ 3 வண்டியில் 3 தாட்டி ஜெயிச்சாலும் சரி, ஃபைனலாக ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் யார் ஜெயிக்கல அவ தான் வின்னரு. பரவாயில்ல, எத்தனை தண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கப்போ எத்தனை தண்ணி வரும்னாலும். அது கயிறு கயிறு இல்லாமலாம் இல்லை, கயிறு உண்டு. கயிறுலாம் எப்படா ட்ரைவ் பண்ணுறது? இதை வண்டி இல்லாமையா நடந்தது அது. ஓகே சந்தோஷம். அடுத்து ரோப் எங்க பிரேம், ரோப் எடுத்து வந்துரு. அவன் ஓட்டும் இவன் தோக்குறேங்கிறான், இவன் ஓட்டும் போது அவன் தோக்குறேங்கிறான். என்ன ஆறா, அவன் கம்பெனி கொடுத்துட்டான், அவன் கமாண்ட் கொடுத்துட்டான்டா உனக்கு. கையால் தான் எழுத்தானடா. இல்லை வெள்ளை கிடக்கிற உள்ளே போன சகதியில் கை வழுக்குண்ணா. அதுக்கு ரொம்ப சகதி பட்டுருச்சுண்ணா. அதுக்கு தானே ஐடியா. அதான் அசால்ட்டாக பார்த்தா சகதி பிடிக்க மாட்டேங்குதா. தண்ணி ரொம்ப கலந்துட்டு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ராப் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்த இடிக்குதுல ஃப்ரெண்டு வீல், அங்கே பாருங்க. எல்லாருமே கரெக்டாக ஏற்றுறாங்க, எப்படின்னு தெரிலங்க எனக்கு. கரெக்டாக நம்ம 2 அடி ஆகலை தான், அது ஈக்குவலாக தான் கொடுத்துருக்குறோம். பட் அதுலேயுமே ஈஸியாக ஏற்றிடுறாங்களே. சரி சரி ஓகே, வின்னர்ப்பா. சந்தோஷம் வின்னர்தாப்பா, தோக்கலப்பாவேன். நான் ட்ரை பண்ண போகிற சொன்ன இந்தமாதிரி சகதியை ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், தண்ணி ஊற்றி நல்லா குழப்புறாங்களாம். அதாவது உள்ளே வந்தால் விழுந்துடணுமா அந்த அளவுக்கு. டே போதுண்டா. இதில் என்னங்க பண்ணுறது, இவங்க வந்து ஈஸியாக ஓட்டுவாங்களா, நம்ம ஒத்தையும் வந்து கொஞ்சம் சகதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தள்ளாத வைப்பா. எப்படா இதுக்குள்ளே வந்து போனீங்க அப்படி? இல்லை எனக்கு தாண்டேன். இல்லை உள்ளே போகும்போது ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது, சவாதிக்குள்ள விழுந்துருவோமோ அப்படிங்கிற டவுட் எனக்கு. அட பாவிங்களா. அவுட்டில் நான் வந்து உங்களோட சேலஞ்சுக்கெல்லாம் வரல, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவுட் செக் பண்ண தான் வந்து இங்கே பாரு. அட பாவிங்களா போகலாண்டு. அதெல்லாம் சத்தியமாக நீங்கள் திறமைசாலி தானே நீங்கள். நான் சேலஞ்சுக்கு வரல. சகதிக்குள்ளே சாஞ்சதுக்கான காரணம் வந்து இவங்க தாங்க பிளான் பண்ணி என்னை தோக்க வச்சுட்டாங்க. இவன் தாங்க தண்ணியை ஊற்றி என்ட்ரன்ஸ் தண்ணியை ஊற்றி ரொம்ப குழப்பி சாய வச்சிட்டான். ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டொப்பரா வண்டி எடுத்துருக்கோம். பெரிய வெயில் இது வந்து ஹிந்தியில் வந்து. ஓகே சதீஷ் நீ தான் ஃபஸ்ட் அந்த இதில் தோற்றுருவாங்கிறியா? இல்லை அதோட பெரிய வீடு தான்டா, எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஓகே சதீஷ் ஸ்டார்ட்ரா. அவ்வளோதான்டா. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, பார்த்தீங்களா ஃபஸ்ட் எடுத்துருமே சதீஷ் வசம் செக் பண்ணுறோம். நம்ம வண்டி எல்லாமே சதீஷ் செக் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறோம். அடுத்தடுத்து விழுந்துட்டானா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை மாடிஃபிகேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் கிடலாம். ஆமாம் நம்ம இப்படி பேசிட்டு கொண்டு அவன் பாரு அசால்ட்டாக போகிறான்டா அவன்.
ஏய் அசால்ட்டா வந்துட்டான்டா அவன். ஐயோ பாவம் வேலு ஃபுல்லா சகதிங்க சட்டையெல்லாம் சகதிங்க. சரி ஓகே சதீஷ், இந்த இது வந்து ட்ராக் கம்ப்ளீட் பண்ணி அவ்வளோதான்டா. ஓடுறா அவ்வளோதான்டா. ஏறாதா? ஏறி அவ்வளோதான்டா. அசால்ட்டா போறான்டா அவன். போடுறா அப்பா, அல்டிமேட்டா பண்றான்டா அவன். சரியான திறமை சொல்றா சதீஷ். அப்பா நீங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க விட்டு அவன் பாரு அசால்ட்டா போயிட்டு இருக்கிறான்டா. அடுத்து யாரா? பிரவீனா அஜயாடா? ஏய் இது நல்லா இருக்கும்ல, 2 அளவுக்கு வந்து இழுக்க முடியாதுல்ல. இப்போ இவனை பின்னாடி உட்கார வச்சு அஜய் 2 டீம் 4 பேர் இருக்கும்ல. 4 பேர் சேர்ந்து இழுத்துருவீல? 4 பேர் 2 டீம் இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ஆள் தான் ஈஸியாக சவதியில் போயிடுறீங்க. இப்போ இந்த பக்கம் சும்மா உட்காந்துருன்னு வச்சுக்க, அஜய் ஒரு ஆள் வந்து அந்த ஹேண்டில் பண்ணி இழுக்கிற மாதிரி அவனால கொஞ்சம் வெயிட் ஏற்ற இழுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி சொன்னேன். சரி ஓகே அஜய், இந்த அஜய் இறங்கடா, நீ இறங்கடா, பாவுண்டாவே. நம்ம இறக்குனா மட்டும் வீல் சாயுது, அது எப்படின்னு தெரியல. திறமை அது உண்மை தாண்டாச்சே. சே மானம் போச்சுடா. அசால்ட்டா வராங்கடா. அப்பா அவ்வளோதாண்டாச்சே. ஏறா அவ்வளோதான்டா. அதெல்லாம் எங்க நம்ம இப்படிதான் நினைக்கிறேன். அசால்ட்டா ஏற்றி போயிட்டு இருக்கிறாங்க. அப்பாடியோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் தோத்துருக்கிறேன். நீ தான்டா ஃபர்ஸ்ட் தடவை தோத்தது. நீ தானா டிரைவர்? வண்டியை தூக்குங்க. ஒன்றும் இல்லை, வீல் லைட்டாக சாஞ்சிச்சு அவ்வளோதான். ஓகே பிரவீன் ஸ்டார்ட் ரெடிடா, கிளம்புடா. சரி ஓகே இல்லைடா, நீல்றா. காலை ஊண்ண நான் வந்து ஆரம்பத்தை சொல்லியிருந்திருக்கணும். பட் கால் நான் முதல் ஊண்ணு, நான் காலை ஊண்ணு நீ சொன்னீர்ல, காலை ஊன்ட்டு அவுட் நீ கத்துனீங்களா? நீங்க தானே கத்துனீங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள இருக்கும்போது காலை ஊண்ணு பண்ணீங்க எல்லாம் கத்துனீங்க. அவுட் அவுட். சரி ஓகே பிரவீன், இன்னும் பிரவீன் அப்படியே. சரி ஓகே அப்படியே உட்காந்து பேக் இழுக்கிறேன். உட்காந்து காரை பிடிச்சிக்கணும். அங்கிட்டு வெளில வந்துடலாம் நேரி. அப்படி வெளில வாடா வண்டி இழுத்துக்கிட்டு. ஒன்ஸ் மோர். ஏ இல்ல நான் முதல்ல கால் வைக்க நீங்க தான் கத்துனே கிடந்துக்கிட்டு. அவுட் அவுட் நான் இல்லைண்ணா, நான் உங்களோட சேலஞ்சு தான் வரல அப்படின்னு சொன்னேன். நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் தான் பண்ணி பார்த்தேன். ஓகே சந்தோஷ் ஸ்டார்ட்ரா. ஜெயிக்க பிறந்தவன் சந்தோஷ். ஏய் அவன் பொறுமையா போறான்டா, அங்க பாடுறா. அப்பா அவ்வளவுதானே சந்தோஷ். சகதி வட்டிக்குதுடா வீல்ல இருந்து. உள்ள விழுந்து என்ன நிலைமை அவன் நினைச்சு பாறாங்க. பாடுறா ஏடா சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. ஐயா பரிசை சாதிக்க விழுகுறாங்க. அண்ணா சந்தோஷ், எங்கால சதீஷ் யாரும் மிஞ்ச முடியாதுடா. விளையாண்டு 2 ரவுண்டுமே ஆள் வின்னர்றா. இப்போ நீ 3 நேரம் அவுட்டு தானே? அஜய் அவுட்டு. ஏ நீ 3 நேரம் அவுட்ரா. இந்த ரவுண்டோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் மட்டும்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து பார்த்தா 2 பாயிண்ட் எடுத்துருக்கான். அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் தானே. என்ன பண்ணுறேன், ஏன்னா இவனை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. தோத்துறா நம்ம அடுத்த இன்னொரு ரவுண்டில் வந்து எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சதீஷ் நம்பி நீ என்ன தோத்துனா வச்சுக்க, என்ன நடக்குன்னு சொல்லவா? அடுத்த ரவுண்டு நடக்கும். பட் என்ன நடக்கும்னா நீ தோத்துற, அவங்க என்ன ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? அது நல்லபடி வண்டி ஓட்டு. ஓகே ஸ்டார்ட் கிளம்ப போவோம். சதீஷ் பொறுமையாக போடா. நீ இது பெரிய வீடு தான், ஓரளவு கவுர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
அது எப்படா வரும்? அது சரியான உள்ளிடு அந்த வீல். இது பாருங்க நார்மலான ஒரு பெரிய வீல். இது இது சகதிக்குள்ளே நல்லா உட்காருமே தவிர மற்றபடி விழுவெல்லாம் வாய்ப்பு இல்லை, எங்கிட்ட கவுர வாய்ப்பு. சதீஷ் அருமைடா, நீ போட அவ்வளோதான்டா. இழுக்க ரொம்ப இதாக இருக்கடா, கஷ்டமாக இருக்கோ? வீலு கொஞ்சம் உட்காரு, ஏன்னா பெரிய வீல் நல்லா சகதிக்குள்ள பிடிச்சிக்கணும் கிரிப்பா. அது விழாது, அண்ணன் சொல்கிறேன் விழாதுடா. அது ஆள் ரொம்ப சிரமப்பட்டு தான் இழுக்கணுமே தவிர. அவ்வளோதான் சதீஷ், இல்லைடா இல்லைடா. ஓ அவ்வளோதான்டா. அவன் எப்பறம் தப்பா சதீஷ் ஃபைனலு பொறுமையாக ஜெயிச்சா நீ தான் மேட்சோட வின்னர். ஏன்னா நீ இந்த லீடிங்கில் இருக்கிற இப்போதைக்கு. போறான்டா போறான்டா. அவன் ஏறிட்டான்டா, அவ்வளோதான்டா. உச்சக்கட்ட நிலையில் உள்ளது. இப்போ நான் சந்தோஷப்படுறேன், எல்லாரும் வந்து சந்தோஷத்தை பாருங்க. சதீஷ் தோக்குறதுல இவன ஒரு ஆனந்தம். அவன் எப்படி தோத்துட்டான். பட் இப்போ தோத்த இல்லை சரி உண்மையாலும் தோத்தான், சரி வச்சுக்க தோத்துட்டான் அவன். பட் அவன் தோத்தாலுமே இப்போ நீங்கள் 3 பேரில் யாரும் ஜெயிச்சதா அவன் கூட லீடிங் வரலாம். அப்படி நீங்கள் 3 பேருமே தோத்துட்டா வச்சுக்கீங்களா, அப்பவுமே வந்தான் வின்னர். அப்படி இல்லை. ஓகே அஜய் எந்தராஜ், நீங்கள் ஜெயிச்சாதான் தவிர இப்போ அவன் நீங்கள் ஜெயிக்க மட்டும் அவன் தான் வின்னர். எப்படா கிடையாது, அவன் லீடிங் 2 பாயிண்ட் இருக்கிறான்டா அவன் இப்போவே. ஃபுல்லாக சகதி ஏறிச்சு, எப்படி போகும்? சகதி இந்த வீட்டில் ஏறி நிற்கிறான். ஏன்னா போகும்போதேவா? ஓகே ஓகே ஸ்டார்ட் ராஜ். அஜய் பொறுமையாக இதுன்றா. சகதி நல்லா பிடிக்குதுங்க பெரிய வீலுக்கு. அதுக்கும் இந்த ரிஸ்க் அதை இழுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா அஜய். இல்லைடா இல்லைடா, கயிறு வழுக்குது. இல்லை வீல் ஃப்ரெண்டில் இடிச்சிருச்சு போகிற அந்த இடத்துல. நீ கொஞ்சம் போர் சைடில் தான் வெளில வரும். ஒன்றும் ஆகலை, நீ போர் சைடில் தானே வெளில வந்துடும். ஃப்ரெண்ட் வீல் இடிச்சு நிற்கிது பாரு. கொஞ்சம் வண்டியை சேக் பண்ணி இழுத்து பாருலாட்டினா. கீழே கால் வச்சா அவுட்டு தான். சரி ஓகே, அவங்க பாரு அவனுக்கு எதிரி சுற்றி வர நிற்கிறாங்கடா. கீழே லைட்டாக கால் வச்சா அவுட்டு சொல்லிடுவாங்கடா அவங்க. ஐயா அஜய்க்கு வந்த கொடுமை. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. பாவுண்டா ஒதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே இருக்கட்டும், நான் வெளில எடுப்பேன்டா. நான் டே ஏன்டா அப்படி பட்டு நான் வெளில எடுத்து பார்க்குறேன்டா. நான் எடுப்பேன்டா. இருடா கட்டை தூக்கி போட்டாங்களா? கட்டெல்லாம் இல்லைடா. ஏன்டா ஃப்ரெண்டு வீல் இடிச்சு நிற்கிதுடா. வழுக்கு அப்படி இழுக்க முடியல தாண்டா, கொஞ்சம் ரிஸ்க் தான்டா. அவன் எப்படா இழுப்பான்? இங்கே பாருங்க, நான் பேச அவன் சேக் பண்ணிடுறான். இந்த மாதிரி சேக் பண்ணி இந்த கூட எடுத்துருக்கலாம். ஓகே அவன் எப்படி போனான் அப்புறம் பயிலுவான்? அவன் பால் ஏறி போய் தரல. நான் உன்னை எதுவும் சொல்ல, நல்லபடியாக நீ வின் பண்ணி கொடுத்தா நல்லது. ஓகே தான், பொறுமையாக போ. அங்கே பாரு உன்னோட எதிரிலாம் பின்னாடி நிற்கிறாங்க. பொறுமையாக போட பிரவீன். முல்ல போனா நீ இருக்கிறத பொறுத்தா போண்டா. சதீஷோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அவன் எல்லாத்துலேயும் பெனிஃபிட். ஃபஸ்ட் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணுறான். அவன் தான் ஃபஸ்ட் வண்டியும் ஓட்டுறான். பட் எது ஆனால் அவன் பொறுப்பு. அப்படி அவனுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் சகதி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நல்லா இழுத்து ஓடிட்டான். அடுத்து போகும்போது அந்த வீட்டில் சகதி ஏறிடுச்சு. நல்லா இன்னும் கிரிப்பாக பிடிக்குதுடா.
என்ன இப்படி இருக்கு எப்படி இருக்கு ஏய் இவன் என்னது அஜய் விட்டு அந்த அந்த இடத்துல விட்டுறாது, அந்த இடத்த போனால் இடிச்சிடும். கொஞ்சம் நீ தள்ளியே விட்டுக்க. அதெல்லாம் விடணுமா? அவ்வளோதான்டா, பொறுமையாடா பிரவீன், அவ்வளோதான்டா. உழைப்புங்க அங்கே பாருங்க, கையெல்லாம் சகதிங்க பிரவீன் கையெல்லாம். இப்போ வீட்டில் போனால் தான் தெரியும், வீட்டில் போனால் தெரியும். எடுக்கிறேன் வெளியே எடுற அவ்வளோதான்டா பிரவீன். பொறுமையாடா பிரவீன். அருமையாடா பிரவீன். அவ்வளோதான்டா பிரவீன். பிரவீன் அந்த ட்ராக் ஊற்றி பொறுமையாக நீ ஏறிட்டேன்னு ஓகேதான்டா. நீ இப்போயே வண்டியை ஸ்டடி பண்ணிக்க, எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணிக்க. அவன் பாவண்டா, அதுலேருந்து இப்போ தான் வெளில எடுத்து கொண்டு வந்துருக்குறான். ஓகே ஓகே வா வா ராங்க கேட்டுருச்சுப்பா. டைம் வேற இருக்காதுல்ல, எனக்கே தெரியாது டைம்லாம் இருக்கு. பிரவீன் ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஏய் பாவண்டா, ரொம்ப முயற்சி பண்றான்டா. ஏன்டா டேய் டேய் பாவண்டா, நல்லா முயற்சி பண்ணா பிரவீன், வாழ்த்துக்கள்டா. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துருக்கிறான். யாருமே ஏறல, நீங்க பொறுமையா எத்தனை ஏத்தலாம். நம்ம 3 விதமாக வண்டி ரெடி பண்ணலாம்ல, அந்த 3 வண்டியிலுமே ஒரு வீக்னஸ் இருக்கும். ஒன்று சகதியை தாண்டாது, ஒன்று இந்த இடத்த தாண்டாது. அது எல்லாத்தையுமே ஃபைனலாக எந்த இடத்துக்கு கொண்டு வரா அவள் தான் வின்னரு. அது சந்தோஷ் கையில் தான் இருக்குது. சந்தோஷ் ஜெயிக்க மாட்டேன். சந்தோஷ் பொறுமையாக போடா, ஜெயிக்கலாம்டா. பொறுமையாக போடா, பொறுமையாக போடா. பயில் வாங்குறேன். நம்மளால் சதீஷ் இருக்கிறல்ல, அவன் பயில்வான் தான். அவன் தானே 2 ரவுண்ட் ஜெயிச்சு வச்சிருக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கிறான், ஆகா சந்தோஷ் ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற டவுட்டில். பொறுமையாக இல்லை சந்தோஷ். அது வீலில் சகதி ஏறிடுச்சு, ஃபுல்லாக ஏறிடுச்சு. இந்த பக்கம் வீல் ஏறிடுச்சு, அந்த பக்கம் அமைங்கிருச்சு. அதான் ரீசனு. அவ்வளோதான், ஓகே சமமாயிருச்சு. அவ்வளோதான்டா. டேய் சகதி பிச்சு எரிஞ்சு கொடுத்துறா வீல். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வீல் எடுத்துக்கு வந்துடுறா. அதான்டா வந்துட்டான்டா. இந்த இடத்துல தான் வந்து 3 பேருமே நீ தோத்தீங்க. அது சந்தோஷ் வந்து ஜெயிக்க போகிறான். சந்தோஷ் ஜெயிச்சிருவான்டா, ஜெயிச்சிருவான்டா. அவ்வளோதான்டா. டே அவன் ஜெயிச்சிடாம வர்றப்ப அவ்வளோதான்டா. பாவுண்டா, அவனால் முடியலடா, முடியலடா. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெயிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா வண்டியில் படப்படன்னு கேட்குதுட்டு. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சு வச்சிட்டாப்புல. மண் வெட்டி போடணுமா? காலை கீழே ஒண்ணா விட்டுற அப்படின்னு காலை கீழே இப்ப பாரியா ஆண்டி ஆண்டி புடிங்கிட்டான் வெச்சிட்டா ரெண்டு பேருக்கு பரிசு அதானே எல்லாருக்கும் பரிசு இல்லப்பா இந்த கேமோட இன்னும் சதீஷ் தான்ப்பா வண்டி சரியா உடைஞ்சிச்சு நீங்க வண்டி ஒழுங்கா ஒத்துக்க கூடாது வண்டி ஒழுங்கா தயாரிக்கல நீதான்டா டிரைவர் ஒன்ன தான்டா வச்சு ஓட்டணும் இல்ல இல்ல நீ வீல சரியா இருந்தாலுமே நீ ஏத்தி இருக்க மாட்டேன் அந்த இடத்துல மோதிக்க நிக்கிற முதல்ல இருந்து ஏய் அவ பின்னாடி டேய் அவ பின்னாடி கொண்டே விட்டு ஏத்தினானா கரெக்டா ஏத்திருக்கலாம் கொண்டே இவனே கொண்டு விட்டு ஏத்துனா வீல் உடைமேடா அவன் அதிலே கூட கொண்டே ஏத்துறான்டா முள்ளமா அவன் மேல ஏத்தினா கூட முள்ள ஏத்திருக்கலாம் மேல தோத்துறான்டா அவன் ஏய் போடா இவன் தான் வின்னர்டா சதீஷ் தான் வின்னர்டா ஓகே இப்போ இந்த சேலஞ்சோட வின்னர் நம்ம சதீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான ஒரு பேனை வந்து வாங்கியிருக்கிறோம் அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் உள்ளது ஓப்பன் பண்ணவே சும்மா பயங்கரமாக இருக்குல்ல என்ன பிரவீன் உன் கையிலே கொடுத்துரு பிரவீன் தாங்க ரொம்ப நேரமா
இது பயனும் இல்லை. ஓகேங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறந்த காமெடி சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மினிட்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான்.